ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி ஒரு கிழங்கு மசாலா கீரை தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வெந்தயக்கீரை ஒரு கட்டு வாங்கி வச்சுருக்கேன். இதில் இலையை இந்த மேல் பகுதி மட்டும் நம்ம கட் பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம். அப்படியே எடுத்துகிட்டு நம்ம ஃபுல்லாக கழுவி எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீரைனாலே குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி கொடுங்க, அவங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ கீரையை நல்லா அலசி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இதில் தோல் சீவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10-15 சின்ன வெங்காயம் நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கு. ஒரு 3 காஞ்ச மிளகாய். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சாச்சு, கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம், காஞ்ச மிளகாய், உருளைக்கிழங்கு, நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு தண்ணியும் ஆட் பண்ணணும். இப்போ உருளைக்கிழங்குக்கு அளவு உப்பு போடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இதில் ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி விட்டுடலாம். வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி, இந்த கிழங்கெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ கிழங்கெல்லாம் நல்லா வெந்திருக்கு. சின்ன சின்ன ஸ்லைஸாக போட்டனால, தின் ஸ்லைஸாக போட்டனால ஈஸியாக வெந்துடும். நம்ம கிழங்குக்கு தான் உப்பு போட்டிருக்கோம். இப்போ கீரையை நம்ம போட்டுக்கலாம். இப்போ இவ்வளோ கீரை இருக்கிற மாதிரி இருக்கல, ஒரு பாத்திரம் ஃபுல்லாக நம்ம வதக்கி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இருக்கும், 2 ஸ்பூன் தான் வரும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த கீரைக்கு தகுந்த மாதிரி உப்பு நம்ம போடணும். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே கிழங்குக்கு போட்டிருக்கோம். நல்லா வதக்கி விட்டுடலாம். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். இப்போ கீரை நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கிளறி விட்டுடலாம். வெந்தயக்கீரை கொஞ்சம் கசப்பாக இருக்கிறதுனால தான் நம்ம கிழங்கு போடுறோம். இந்த கிழங்கு போடும்போது அந்தளவு கசப்பு தெரியாது, குழந்தைகளும் சாப்பிடுவாங்க. இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.